வணக்கம் நேயர்களே, இது அச்சும் அசலும். நாள்தோறும் நாளேடுகளில் அச்சாகும் செய்திகளின் அசல் தன்மையை அலசும் நேரலை நிகழ்ச்சி வழங்குவதற்காக சாமானியரின் குரலாய் நான் சிகாமணி. செய்தித்தாள்களில் ஒவ்வொரு செய்தியை பார்க்கும் பொழுதும் அந்த செய்திக்கு பின்னாடி பல்வேறு கோணங்கள் இருக்கும். அப்படி இன்னைக்கான முக்கிய செய்திகளுடைய பற்றின ஒரு ஆழமான பார்வை வழங்குவதற்காக இன்று நம்மோடு இணைக்கிறார் ஊடகவியலாளர் புன்னைவளவன். அவரை வரவேற்கலாம். சார், இனிய காலை வணக்கம். அன்பு வணக்கம். கண்டிப்பாக இப்போ இன்னைக்கு பிரதான செய்தியாக பார்க்கும் பொழுது செந்தில் பாலாஜியோடைய முன்ஜாமீன் மனு ரத்து செய்யப்பட்டிருக்கு உயர்நீதிமன்றத்தால். இதில் குறிப்பிடத்தகுந்த விஷயம், தாவே காட்சியில் தொடர்ந்து திமுக அமைச்சர்கள் குறிவைக்கப்படுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் பொழுது செந்தில் பாலாஜி மேலே பல்வேறு வழக்குகள் தொடர்ந்து பதிவாயிட்டே இருக்கு. இப்போ இவரை தொடர்ந்து இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போகிறதாகவும் சொல்லியிருக்காரு. என்ன நடக்க போது, இந்த விஷயத்தை மக்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம்? மற்ற திமுக அமைச்சர்களுக்கும் செந்தில் பாலாஜியின் மீதான வழக்குகள் இப்போ நேற்றைக்கு ஏறத்தாழ ஒரே நாளில் 3 வெவ்வேறு வழக்குகள் உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் செந்தில் பாலாஜி தொடர்புடையது வந்தது. நம்ம இப்போ கடைசியாக பார்ப்பது டாஸ்மாகில் முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிற வகையில் போடப்பட்ட புதிதாக பதியப்பட்ட டிவிஎஸ்சி எஃப்ஐஆர். இரண்டாவது, அந்த குதிரை பேர வழக்கில் வேறு அந்த அக்யூஸ்டாக இருந்தவர்களில் ஒருவருக்கு நேற்றைக்கு அவருக்கு முன்ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒருவருக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொருவர் சிபிஐ விசாரணை கேட்டு தன் மீது விசாரணைக்கு தடையே வாங்கிட்டார். அதே நேரத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது வேலைக்கு பணம் வாங்கி கொண்டு கொடுத்தார்னு ஒரு வழக்கு நேற்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் வருது. எந்த கேஸு எங்கே நடக்குது, எதில் ஆஜராகிறாங்கிறதே ஃபாலோ பண்ண முடியுமாங்கிற நிலையில் தான் செந்தில் பாலாஜியின் மீதான விஷயங்கள் போயிட்டுருக்கு. இப்போ இது முழுக்க அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை. ஆனால் அரசியல் பழிவாங்கலாக இருக்கலாம், ஆனால் கேஸில் சப்ஸ்டன்ஸ் இல்லையானா அப்படி நம்ம சொல்லிட முடியாது. அந்த கேஸில் சில விஷயங்கள் இருக்கலாம், அதை நீதிமன்றங்களை நோக்கி முகாந்திரம் இருக்குது அப்படின்னு. இப்போ நேற்றைக்கு முன்ஜாமீன் தள்ளுபடிங்கிறது 17 கோடி ரூபாய் வரைக்கும் முறைகேடு நடந்திருக்குன்னு. அந்த 17 கோடி ரூபாய்ங்கிறது வாதாடும் பொழுது அரசு வழக்கறிஞர் 100 கோடி ரூபாய் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறாரு. ஜட்ஜு இதே நீதிபதி தான் கடந்த அந்த குதிரை பேர வழக்கில் அவருக்கு முன்ஜாமீன் கொடுப்பது அப்படிங்கிற முடிவுக்கு வரார். பட் இந்த இடத்துல ஒரு முகாந்திரம் இருக்குன்னு அதே நீதியரசர் முடிவு பண்ணுறார். எங்கே சிக்கல் வரும்னா, இதில் சட்ட கேள்விக்குள்ளே தான் இது போய் மாட்டுமோ. நீங்கள் அடிப்படையில் வழக்குகளை தொடுக்கிறீங்க அப்படின்னா அது தண்டனை பெற்று தருவது உங்களுடைய நோக்கமா, இல்லை உடனடியாக அவரை சிறைக்கு அனுப்ப வேண்டும் என்கிற அரசியல் நோக்கம் இருக்கான்னு ஒரு கேள்வி வரும். நீங்கள் அரசாங்க ரீதியிலாக கடந்த ஆட்சியில் மக்கள் பணத்தை எடுத்திருக்காங்கன்னா அப்படியானவர்களுக்கு தண்டனை வாங்கி தருவது ஒன்று. நீங்கள் இவ்வளோ வேகமாக எஃப்ஐஆர் போடும்போது இப்போ என்ன சிக்கல்னா, இதே டாஸ்மாகில் ஏற்கனவே வழக்கு வந்து தான் உச்சநீதிமன்றம் தடை கொடுத்தது. இவங்க அந்த வழக்கில் யார் புகார்தாரர் அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே அமலாக்கத்துறை போட்டதை வழக்கமாக நம்ம எஃப்ஐஆர் போடுவோம். அதில் மத்திய அரசினுடைய ஏஜென்சி புலனாய்வு அமைப்புகள் உள்ளே வரும். இவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படி நம்ம ஒன்று போடுறோம் எஃப்ஐஆர், அமலாக்கத்துறை உள்ளே வருது. அமலாக்கத்துறை விசாரணைக்கு அங்கே தடை கொடுத்துட்டாங்க. அமலாக்கத்துறை உள்ளே வந்ததை அடிப்படையாக வைத்து இங்கே ஒரு அதிகாரி புகார் தரார், டாஸ்மாக்கு இவ்வளோ இழப்புன்னு. இப்போ உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கக்கூடிய ஒரு வழக்கினுடைய சாரத்தை அடிப்படையாக வைத்து மாநில அரசு புதிதாக ஒரு வழக்கு போட முடியுமா அப்படிங்கிற பெரிய சட்ட கேள்விக்குள்ளே மாட்டுது. இப்போ இன்றைக்கு உச்சநீதிமன்றம் போகும்போது ஒருவேளை தலைமை நீதியரசத்தை கேட்டுட்டு எந்த பெஞ்சு தடை விதித்ததோ, அது அப்போதைய தலைமை நீதிபதி அமர்வு தான் தடை விதித்தது, அதை கோட் பண்ணி சொன்னாங்கன்னா அவருக்கான முன்ஜாமீன் வாய்ப்புகள் இருக்குது. இல்லை 100 கோடி ரூபாய் வரைக்கும் அரசுக்கான இழப்புன்னும் போது நீதிமன்றம் நீங்கள் போய் அட்டன் பண்ணுங்க, கஸ்டடி தேவை என்பதாகவும் சொல்லலாம். ஆனால் அங்கே என்னன்னா, மிகப்பெரிய சட்ட சிக்கலுக்குள்ளே போய் இந்த அரசாங்கம் சிக்குகிறதா? இதுலேயே அவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில், டாஸ்மாக் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் இப்போ நீங்கள் டாஸ்மாகில் 3 பணியாக பிரிச்சுக்கலாம். ஒன்று ப்ரொக்யூர்மெண்ட், மதுபானங்களை வாங்குதல். இரண்டாவது மதுபானங்களை சப்ளை பண்ணுறது, டாஸ்மாக் அவுட்லெட்டுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதுக்கும் சரியான டெண்டர் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி. மூன்றாவது அங்கே இருக்கக்கூடிய சேல்ஸ். இது 3மே தமிழ்நாட்டில் அரசு தான் செய்கிறது. இது 3த்தையும் தனித்தனியாக முறைகேடுகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. கான்ட்ராக்ட்ஸு என்ன கேட்டால் இதை மட்டும் தனியாக பிரிச்சிருந்துருக்கலாமோ, அமலாக்கத்துறையை கொண்டு வராமல் இதையே நீங்கள் ஃப்ரெஷ் எஃப்ஐஆராக போட்டால் கூட ஒரு வேளை இது புதிய இதாக போயிடும். நீங்கள் என்னன்னா, பல நேரங்களில் சட்ட ரீதியில் நிறைய விஷயங்களை உள்ளே சேர்க்கும்போது அது அடுத்த கட்டத்துக்கு அது ஒரு சதி செயலாக நீங்கள் நிரூபிக்கிறதுல ஒருவருக்கும் இன்னொருக்குமான தொடர்பை சேர்த்துக்கிட்டே போகணும். இப்போ இதே அவர் பணம் வாங்கிட்டு டிரான்ஸ்போர்ட்டில் ஜாப் கொடுத்தாருங்கிற அந்த இதில் ஏறத்தாழ 2000 பேரை நீங்கள் விசாரிக்கணும். 2000 பேர் அதில் உள்ளே சேர்த்துருக்குறாங்க. ஒரு 700 பேர் வரைக்கும் குற்றம் சாட்டப்பட்டு 2000 பேர் சாட்சிங்கிற அளவுக்கு இருக்கிறது. அப்போ இவ்வளோ பேரை விசாரித்து நீங்கள் எப்போ கொடுப்பீங்க? இப்போ டாக்டர் மன்மோகன் சிங் அவர் இருந்த காலத்தில் நிலக்கரி ஊழலுக்கு கொடுத்தாரு, அவர் காலமாய் 2 வருஷம் கழித்து அவருக்கு ஒன்றுமே இல்லைன்னு விடுவிச்சாங்களே. இப்படி போகுமா என்கிற கேள்வியும் எழுது. இதில் என்னென்னா, செந்தில் பாலாஜி குறிப்பாக கரூரில் அந்த சம்பவம் நடந்த இடத்துல
திமுகவும் ஜெயிக்கல, தாவேக்காவும் ஜெயிக்கல. ஆனால் அங்கே தாவேக்கா அந்த மாவட்டத்திலேயே 4ல் 1 சீட்டு தான் ஜெயிக்கிறாங்க. அதுக்கு செந்தில் பாலாஜி காரணம். செந்தில் பாலாஜி கோவையில் ஜெயித்ததும் கூட இன்றைய ஆளுங்கட்சிக்கு அதை வந்து அவங்க நம்ம இவ்வளவு செல்வாக்கு இருந்தும் கூட அவரை தோக்கடிக்க முடியல அப்படிங்கிற இடத்துல அரசியல் ரீதியிலான ஒரு நோக்கமும் இருக்குது. ஆனால் இவங்க அவசரப்பட்டாங்க அப்படின்னா அதில் தீர்ப்பு வாங்கி தருவதோ இல்லை உள்ளபடியே செஞ்சுருக்காங்கன்னா நிரூபிப்பதோ அதில் சிக்கலாயிடும். அப்போ கடைசி வரைக்கும் என்ன ஆயிரும், நீங்கள் கைது பண்ணிட்டீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் ஆயுள் முழுக்க நிரூபிக்காமலே சிறையில் வைக்க முடியாது. அது பொலிட்டிக்கலி உங்களுடைய எதிர்த்தரப்புக்கு அட்வான்டேஜாகவும் போகலாம். இப்போ உதாரணத்துக்கு 96 அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய கைது, 98 அது அதிமுகவுக்கான அந்த ஒரு எழுச்சியை கொடுக்குது. 2001 திரு கலைஞர் கருணாநிதி கைது, அது 2004 திமுகவுக்கான ஒரு ரிசர்ஜன்ஸை கொடுக்குது. அதே இப்போ நீங்கள் தண்டனை வாங்கி கொடுத்துட்டா வேற, தண்டிக்கக்கூடிய அளவுக்கு போனால் வேற, இப்படியான விஷயங்கள் அவங்களுக்கு லாபத்தை தரும். ஒன்று. இரண்டாவது, அரசியல் அப்படிலாம் முடங்கிடாது. நீங்கள் ஒன்ஸ் சிறைப்பட்டுட்டா அவங்க சண்டை செய்கிற வேகத்தில் வெளில வருவாங்க. இன்னும் கூட இதில் சட்ட ரீதியில் துரிதப்படாமல் உங்களுக்கு உள்ள சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னா தண்டனை வாங்கி தருவதை நோக்கி அரசு நகர்வது இன்னும் நேர்த்தியானதாக இருக்கும். நிச்சயம். அதே மாதிரி இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நேற்று பார்த்தோம் அப்படின்னா 7வது நாளாக அவர் வந்து திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷனில் ஆஜராக்கி கையெழுத்து போட்டிருக்கணும். ஆனால் அவர் வந்து கையெழுத்து போடலை. இந்த விஷயத்தில் இப்போ திருவல்லிக்கேணி போலீஸார் மறுபடியும் நீதிமன்றத்தில் ஏற்கனவே அவருக்கு குதிரை பேர வழக்கில் முன்ஜாமீன் கொடுத்துருக்காங்க. முன்ஜாமீன் வாங்கினவர் கையெழுத்து போட வரேன்னு அவர் மேலே முன்ஜாமீனை ரத்து பண்ணணும்னு சொல்லி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இது ஒரு நாள் தான் நடந்திருக்கு. அவங்க ப்ராபப்ளி இதை வந்து இன்னும் ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. ஒரே நாளில் திரும்ப கைதுன்னு போனால் நீதிமன்றங்கள் 2 முறை கூட நீங்கள் அவருக்கு ஏன் வரலன்னு கேட்டு இதில் ப்ராபப்ளி அவர் தரப்பில் வழக்கறிஞர் தரப்பில் ஏதாவது சொல்லப்பட்டுதான் நமக்கு தெரியல. அவர் வந்தால் கைது பண்ணிடுவாங்க. முன்ஜாமீன் ரத்துனா அனிதா ராதாகிருஷ்ணன் கைதான மாதிரி நம்ம ஆயிடுவோங்கிறது தான் அவர் வராததற்கான காரணம். இதில் இன்னும் ஒரு 1 அல்லது 2 முறை கொடுத்துட்டு அவருடைய வழக்கறிஞர் மூலமாகவோ வீட்டுக்கோ நீங்கள் வரலன்னு ஒரு இன்டிமேஷன் சம்மனை கொடுத்துட்டு அப்புறம் அதை நோக்கி போனால் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒருவேளை அங்கே முன்ஜாமீன் கொடுக்குறாங்க உச்சநீதிமன்றம்னா அதுக்கப்புறம் இங்கே வந்துட போகிறாரு. இல்லைனா தினசரி ஆஜராவதிலிருந்து விலக்கு கொடுங்கள் அப்படின்னு சட்ட ரீதியில் அவர் போய் அதே நீதிமன்றத்தில் எனக்கான அந்த முன்ஜாமீன் கண்டிஷனை தளர்த்துக்குன்னு ஒரு வழக்கு போடலாம். அதை இங்கே ஏற்றுக்கலன்னா திரும்ப உச்சநீதிமன்றத்துக்கும் கொண்டு போகலாம். என்ன கேட்டால் அரசியல்வாதிகள் வழக்குகளுக்கு கைதுகளுக்கு பயந்து எங்கே இருக்காங்கன்னு தெரியாமல் இருக்கிறது ஒரு சரியான விஷயமானு தெரியல. பொது வாழ்க்கை எவ்வளோ நாள் உள்ள வச்சிட போகிறாங்கிற ஒரு பார்வை இருக்குது. அங்கே முன்ஜாமீன் ஒரு மாதிரி கிளியர் ஆகாத வரைக்கும் அவர் இன்றைக்கும் வருவது சாத்தியம் இல்லை. அதை இவங்க சட்ட ரீதியிலாக 2 முறை அழைச்சிட்டு விசாரணைக்கு ஒத்துழைக்கலன்னு கோர்ட்டில் அதை போட்டு அவரை நாங்கள் கைது பண்ணணுங்கிற அந்த இதை கேன்சல் பண்ணுற இடத்துக்கு போனால் தான் ப்ரொசீஜரெல்லாம் அரசு தரப்புக்கு எந்த அரசியல் குற்றச்சாட்டுக்கும் இடம் இல்லாமல் போகும். இல்லைனா மறுபடியும் அதுக்குள்ளே ஒரு அரசியலுக்கான வாய்ப்பை கொடுப்பதான். நிச்சயமாக ரொம்ப விலாவரியாக பேசியிருக்கோம். அடுத்து நம்ம விவாதிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், தந்தி, தினமணி, தினகரன் எல்லா செய்தித்தாள்களையும் பேனர் நியூஸ் இதுதான். இப்போ ஏற்கனவே பார்த்தோம்னா காவிரி ஒழுங்காற்று குழு வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு 15 நாட்களுக்கு ஒரு நாளைக்கு 3500 கன அடி வீதம் 4 TMC தண்ணீர் வந்து திறக்கணும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. நேற்று பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு திரும்பவும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் இதை உறுதிப்படுத்தியிருக்கு. இதுக்கு தொடர்ந்து கன்னட அமைப்புகள் பல்வேறு கட்ட எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களை பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ கர்நாடகா இந்த உத்தரவு மதிச்சு தண்ணீர் திறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? கர்நாடகா மிக அடமெண்ட்டாக இருக்கிறது. அவங்க உச்சநீதிமன்றமே சொன்னாலும் நாங்கள் திறக்க மாட்டோம் என்கிற இடத்துல இருக்கிறாங்க. இது ரெண்டுமே ப்ரொசீஜர் தான். உங்களுக்கு காவிரி வாட்டர் ரெகுலேட்டரி கமிஷன் அந்த ஒழுங்காற்று குழு அவங்க சொல்லுவது அது வந்து பரிந்துரை. அந்த பரிந்துரையை அவங்க வந்து ஆணையத்துக்கு அனுப்புனாங்க. ஆணையம் நேற்றைக்கு உத்தரவாகவே கொடுத்து விட்டது. பரிந்துரை குழு சொல்லும் பொழுதே அங்கே அவங்களுடைய நீர்வளத்துறை அமைச்சர் ராமலிங்க ரெட்டி முதலமைச்சர் DK சிவகுமார்கிட்ட பேசிட்டு நாங்கள் உச்சநீதிமன்றம் போகிறோம்னுட்டாங்க. நேற்று முன்தினம் DK சிவகுமார் டெல்லியில் கொடுத்தது அடாவடியான பேட்டி. நாங்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களை கூப்பிடுவோம், ஹெலிகாப்டர் ரெடியாக இருக்குது, சுற்றி காட்டிட்டு பார்த்தீங்களா வறண்டு இருக்குது, தண்ணி இல்லைன்னு தான் சொல்ல போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு அழைப்பை விடுக்கிறாரு. இதில் எங்கே சிக்கல் வருதுன்னா அடிப்படையில் இவ்வளவு ஆண்டுகள் 2018 8 வருடமாக அமைதியாக இருந்த பாஜக அரசு அல்லது தமிழ்நாடு ஒப்புதல் வேணும்னு சொன்னவங்க இப்போ அப்படி ஒன்று இல்லைன்னு சொல்கிறாங்க. இதை நம்ம எதோட பொருத்தணும்னா 2024 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அமைச்சரவை பட்டியலில் நீர்வளத்துறைக்கு இணை அமைச்சராக கர்நாடகாவை சேர்ந்த திரு சோமண்ணா அவர்களை போடுறாங்க. அப்போ அவருடைய நீங்கள் 2 மாநிலங்களுக்கு இடையில் நதிநீர் பங்கீடு இருக்குது, அதில் சம்மந்தப்பட்ட ஒரு துறைக்கு ஒரு மாநிலத்தை சேர்ந்தவரை போட்டிங்கன்னா அது சிக்கலாகாது என்கிற குறைந்தபட்ச சம வாய்ப்பின்மை என்றாவது பாஜக அரசு யோசிச்சு இருக்கணும். அதை விட முக்கியம் 2028 அங்கே தேர்தல் வருது. அவங்களுக்கு ஆட்சியை பிடிப்பதற்கான வழி வாய்ப்பு இருக்கக்கூடிய இடமும் இருக்குது. இப்போ சோமண்ணா அவர்கள் நீடிப்பதில் தொடங்கி இதில் அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு ஜூனியர் மினிஸ்டர் ஆகிய ஐ திங்க் திரு ராஜ்பூஷன் சௌத்ரி அவர்களை பதில் கொடுக்கிறார். ஆனால் அப்படி ஒருத்தர் உள்ளே இருக்கும்போது அவரால் அந்த பாலிசிஸ்குள்ளே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமானா அதற்கான வாய்ப்பு இருக்குது. குறைந்தபட்சம் நீதி என்பது கொடுக்கப்படுவதை விடவும் உணரப்படுவதாக இருக்கணும். சமமாக தாங்க நடத்தினாங்க, நமக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, ஆனாலும் இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்குன்னு நமக்கு இந்த இடத்துல அமைச்சரவையினுடைய காம்போசிஷன்
கான்வர்சேஷன்லேயே இப்போ கேள்வி எழக்கூடிய இடம் இருக்குது. அதை விட மிக முக்கியம் முதலமைச்சருடைய பயணம். அவங்க வந்து கர்நாடகாவில் 2 நாட்களுக்கு முன்பாக அந்த ஒழுங்காற்று குழு சொன்னதுமே அங்கே நஞ்சுண்டேகவுடா மற்ற கன்னட அமைப்புகள் இந்த கன்னட அந்த அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து அவங்க போராட்டங்களை தொடங்குறாங்க. இப்போ முதலமைச்சருடைய போஸ்டர்கள் கிழிக்கப்படுவது, இது மறுபடியும் இதில் குளிர்காயக்கூடிய இடத்துல அவங்க அதை நகர்த்துறாங்க. அது அங்கே எல்லா கட்சியும் 2ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை அங்கே ஒரு முதலமைச்சர் நிச்சயமா இந்த இடத்துல ஒரு கேள்வி. இப்போ இதில் பாதிக்கப்படக்கூடியது தமிழ்நாடு தான். அப்படி இருக்கும்பொழுது தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகள் எல்லாரும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, இது தாவேக்கோட பிரச்சனை கிடையாது, தமிழ்நாட்டோட பிரச்சனைங்கிற கருத்தை முன்வைக்கிறாங்க. ஆனால் இந்த அரசு அதை நோக்கி எந்த ஒரு நகர்வும் இல்லாத சமயத்தில் இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போல 2ஆம் தேதி கர்நாடகாவில் வந்து அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையிலேயே தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? இல்லை, இப்போ முதல்ல அவர் போகலாமாங்கிறதுலே பல்வேறு விதமான கேள்விகள் இருக்குது. நீங்கள் 2 இடத்துல உத்தரவு வாங்கிட்டு 4 பேர் சொல்லியாச்சுங்க. உச்சநீதிமன்றம் சொல்லியாச்சு, நடுவர் மன்றம் சொல்லியாச்சு, அதை தாண்டி இப்போ நேற்றைக்கு ஒழுங்குமுறை ஆணையமும் சொல்லியாச்சு, ஒழுங்காற்று குழுவும் சொல்லியாச்சு. 4 பேர் சொல்லியும் கேட்காதவர்களோட நான் உரையாடுறேன்னு நீங்கள் போகிறீங்க. கடைசியாக அப்படி ஒரு முயற்சி, அதுவும் நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அங்கே ஜெகதீஷ் ஷெட்டரை சந்திச்சது. அதற்கு பிறகு வந்து தான் இதற்கு மேலே பேச்சுவார்த்தைக்காக இவங்க எந்த காலத்திலும் ஜனநாயகபூர்வமாக நம்ம உரிமைகளை கொடுக்கக்கூடிய இடத்துல இல்லை, நீதிமன்றம் தான் வழின்னு போய் தான் அதுக்கப்புறம் நகர்ந்து நமக்கு 18 அந்த தீர்ப்பு என்பதை நோக்கி நம்ம நகர்றோம். இப்போ என்னன்னா இவர் போவதுன்னா 2 பேருக்குமான பிரச்சனைனா பொது இடத்துக்கு போகணும். முதல்ல அங்கே கூப்பிடுறதுங்கிறதே சரியானதான ஒரு கேள்வி இருக்குது. 2வது, அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக போகிறார். இதற்கு முன்பாக அதிமுக ஆட்சி காலத்திலும் சரி, திமுக ஆட்சி காலத்திலும் சரி அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டது. அப்படி கூட்டப்பட்டு அனைத்து கட்சி பிரதிநிதிகளாக இருந்த எம்பிகள் எல்லாம் போய் கூட மத்திய அமைச்சரை சந்தித்திருக்கிறார்கள். நீங்கள் எனக்கு கட்சி கூட்டம் கூட உங்களுக்கு ஏதோ ஒரு ஹெசிடேஷன் இருக்குன்னு வச்சுங்க. விவசாய அமைப்புகளை அழைத்து முதலமைச்சர் பார்த்தாரா? டெல்டாவிலேருந்து அவர் இப்போ 3 மாதம் முடிய போது ஏறதாழ இந்த 3 மாதங்களில் ஏதாவது ஒரு விவசாய சங்க பிரதிநிதிகளை அவர் சந்தித்தாரா? செக்ரட்டரியேட் வாசல் வரைக்கும் வந்து போராடுறாங்க. உள்ளே கூப்பிட்டு என்னதாங்க உங்களுக்கு தேவை இருக்குது? இல்லை இப்போ இந்த டெல்டா விவகாரத்தை யாரோட கன்சல்டேஷன்? அதிகாரிகள் சொல்லக்கூடியது தான் விவசாயிகளுடைய குரல். நீங்கள் நம்பாதீங்க தயவு பண்ணி, அது ரொம்ப ரொம்ப அபாயகரமானது. அதிகாரிகளுக்கே உங்களுக்கு ஆன் கிரவுண்ட் விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தெரியுமா? விவசாயிகளிடமே கேட்காமல் விவசாயிகள் பிரச்சனையை நீங்கள் போகிறீங்கன்னா அது எதற்கானது? மிக தவறான ஒரு முன்னுதாரணத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் செட் பண்ணுறாரோங்கிற கேள்வி தான் நமக்கு அந்த இடத்துல எழுது. அதை தாண்டி நம்ம பேச போகணுமா? நமக்கு ரைட் ராயலாக ஷேர் உரிமை இருக்குங்க. நம்ம உரிமையை அப்போ அவங்க வர வச்சு நீங்கள் வேணால் இப்போ என்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி பாருங்கன்னு அவங்க ஒரு தோரணையில் உட்கார்றதை போன்ற ஒரு பிம்பத்தையும் அது ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணாலும் நான் கட்டியே தீர்வுன்னு நேரடியாக சொல்லிட்டேன்னு DK சிவகுமார் அவருக்கான அரசியல் மைலேஜுக்கு தான் உங்களை கூப்பிடுறாரு என்பது நம்ம கவனிக்க வேண்டியது. முதலமைச்சர் அங்கு போவது தமிழ்நாட்டினுடைய முகமாக போகிறார். தமிழ்நாட்டினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரம் பொருந்திய ஒரு முதலமைச்சராக போராடணும் போது எல்லோருடைய குரலுக்கு குறைந்தபட்ச கன்சல்டேஷன் உரையாடல் நிகழ்த்த வேண்டியது தவிர்க்க முடியாததுன்னு நான் பார்க்குறேன். நிச்சயமா சார். நாடாளுமன்றம் வந்து ஒரு விஷயத்தை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போது கர்நாடகாவுடைய மேகதாது திட்ட அறிக்கையை வந்து அதை மாறுதலுக்காக திருப்பி அனுப்பியிருக்கிறதாகவும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இது தமிழ்நாட்டுக்கு ஒரு சாதகமான சூழலாக பார்க்க முடியுமா, இல்லை நிர்வாக ரீதியாக தான் அவங்க அனுப்பியிருக்காங்க? இல்லை, அடிப்படையில் திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள்ங்கிறத நீங்கள் குறிப்பிட்டதை தான் அடிக்கொடணும். கட்ட முடியாது, கட்டுவதற்கு தமிழ்நாடு, கேரளா மற்றும் பாண்டிச்சேரியினுடைய அனுமதி இல்லாமல் செய்ய முடியாதுன்னு அவங்க சொல்லலை. ஆனால் தமிழ்நாட்டினுடைய அனைத்து கட்சி பிரதிநிதிகள் போன போது மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் அவர் இதை திரும்ப ஆமாம் நீங்கள் சொல்லணும்னு இதுக்கு முன்பாக 2021-23 வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அது அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் அதிமுகவுடைய தம்பிதுரையில் தொடங்கி அன்னைக்கு NDAல இருந்த பூவை ஜெகன்மூர்த்தியிலேருந்து இந்த பக்கம் வேல்முருகன், வைகோ, துரைமுருகன் இப்போ எல்லாருமே நின்றுதான் அதை சந்திச்சுட்டு வந்து வெளியில் பேசினாங்க. இப்போ இந்த நிலைப்பாடு மாற்றம்ங்கிறத தாண்டி இதிலேயே ஜல்சக்தி துறை ஒன்று சொல்லுது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம், வனம் மற்றும் காலநிலை மாற்றம் அமைச்சகம் அவங்க வந்து இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் முதல்ல ஜல்சக்தி கிளியர் பண்ணணும். அதற்கு பிறகு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ரைசல் கமிட்டி இருக்கும். அவங்க அதை கிளியர் பண்ணி வந்த பிறகு தான் நாங்கள் அதை கொடுக்கலாமா இல்லையா, கிளியரன்ஸ் கொடுக்கணும் இல்லை நீங்கள் புதிதாக ஒன்று கட்டுறீங்கன்னா அப்படிங்கிற வகையில் அவங்க அதை சொல்கிறாங்களே தவிர சட்ட ரீதியிலாக கர்நாடகா செய்ய முடியாதுங்கிற இடத்துக்கே அவங்க வரலை. இது இப்போ என்னென்னா நம்ம மெட்ரோ மதர் தான் முதல் முறையை அனுப்புகிறாங்க, அவங்க திருப்பி அனுப்புகிறாங்க, 2வது திரும்ப அனுப்பப்படுது, திருப்பி அனுப்புகிறாங்க. நீங்கள் 3வது ஒன்று திருத்தி கூட சப்மிட் பண்ணலாம்.
அப்போ கர்நாடகாவுக்கு அதற்கான வாய்ப்பை 28 தேர்தல் வரைக்கும் என்னை கேட்டால் இதை வந்து பாஜக மிக நிச்சயமாக திருத்தி இதில் சில திருத்தங்களை மேற்கொண்டு அனுப்புங்கன்னு வாங்கி அதை ஊற போட்டாச்சும் ஏதாவது செய்வாங்களே தவிர முடியாதுங்கிற இடத்துக்கு தமிழ்நாடுக்கான நியாயத்தை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு மத்திய அரசு நகரலை. அது திருப்பி அனுப்பப்பட்டது நிர்வாக காரணங்கள், டெக்னிக்கல் ரீசன்ஸை சைட் பண்ணி தான். கண்டிப்பாக அவங்க குறிப்பிட்டது 2018 உச்சநீதிமன்ற தீர்ப்பில் வந்து தமிழ்நாடு போல கீழ்நிலை மாநிலத்தை நம்ம வந்து அனுமதி வாங்க வேண்டியது அவசியம் இல்லைன்னு தான் குறிப்பிட்டிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2007 காவிரி தீர்ப்பாயத்தோடைய தீர்ப்பையும் வந்து கோட் பண்ணி தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு செய்தி, அந்த தீர்ப்பில் அவங்க எல்லாம் என்னென்னா நேரடியாக நீங்கள் அவங்ககிட்ட ஒப்புதல் வாங்கணுங்கிறது இல்லை. ஆனால் என்ன வார்த்தை இருக்குது, அது எப்படி புரிஞ்சுக்கணும். இந்த சட்டத்தை வச்சு விளையாடுறவங்க அந்த கிரே ஏரியா வச்சு தான் விளையாடுவாங்க. கவர்னருக்கு ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்னு போட்டால் 5 வருஷம்னாலும் அது சூன் தான். ஏன்னா 10 வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது 5 ஆண்டுகள் அதை விட ரொம்ப ஏர்லி தானேன்னு சில நேரங்களில் வாதாடுவாங்க. அந்த மாதிரி அதில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து மாநிலங்களுக்கு இடையிலான நதி பங்கீடு நடக்கும் பொழுது மேல் பாசனத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் செய்யக்கூடிய எந்த காரியமும் அதனுடைய கடைமடையில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு போகக்கூடிய நீர் வரத்தை அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவதாக, தடுப்பதாக எந்த நடவடிக்கையும் செய்யக்கூடாதுன்னு இருக்குது. நீங்கள் தண்ணியில் ஓடிட்டு இருக்கிறதெல்லாம் நீங்கள் அணை கட்ட போகிறீங்க, கட்டினீங்கன்னா இது பாதிக்கப்படுமா படாதா, அதை செய்வதற்கு வழி இல்லை, அதை அனுமதிக்கவும் கூடாதுன்னு அந்த தீர்ப்பில் இருக்குது. அப்போ நீங்கள் அணை கட்டுதலில் தொடங்கி எல்லா விஷயங்களும் இதில் இந்த தீர்ப்பில் வேணால் காவிரிக்கு வேண்டாம். இதற்கு முன்பாக நமக்கு அங்கே கிருஷ்ணா தொடர்பாக சிக்கல் வந்த போதும் சரி, ஏன்னா கர்நாடகா ஆந்திராவோட இந்த லடாய் அதில் 2000ஆம் ஆண்டு கட்டுவதற்கே அனுமதி கொடுக்கணும்னு ஒரு தீர்ப்பு, ஒரு மேற்கோள் வந்து அப்போ இதாக தீர்ப்பாகவே வந்திருந்தது. அதை கோட் பண்ணி இப்போ நம்ம இதிலையும் அதை சேர்த்து கொடுங்கன்னு வாங்க வேண்டிய இடத்திற்கு இன்னொரு சட்ட போராட்டத்தை நோக்கி இது நகர்கிறது. நிச்சயமா இது தொடர்பாக பார்த்தோம் அப்படின்னா இப்போது தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பல்வேறு கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு வராரு. இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ராகுல் காந்தி வந்து இந்த மேகதாது விவகாரத்தில் வந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார் அப்படின்னா நான் என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியே வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் மாணிக்கம் தாக்கூர் வந்து எதிர்வினையாற்றிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு அடிப்படையில் இந்த இடம் தான் நம்ம ஆட்கள்கிட்ட, நீங்கள் கர்நாடகாவில் எலியும் புனையுமா இருக்க அத்தனை பேரும் காவிரின்னு வரும்போது மேகதாதுன்னு வரும்போது ஒன்றாயிடுறாங்க. இது ஆரம்பத்தில் அன்புமணி அவர்கள் ரொம்ப நேர்த்தியாக அறிக்கை கொடுத்திருந்தார். இப்போ இது அரசியல் சண்டையாக லடாயா மாறிடுச்சு. நான் இது நீங்கள் இதை பண்ணினா நான் இந்த கூட்டணி விட்டு வெளில வரேன், நீங்கள் அதை சொன்னால் நான் உங்கள் கூடயே சேர்ந்துடுறேன்னு. இந்த நேரத்துக்கு இது தேவையான நம்ம 2 பேருமே மரியாதைக்குரியவர்கள் தான். ஐயா இன்னும் கொஞ்சம் பொறுப்போட செயல்படுனியா, உங்கள் அரசியல் சண்டையை அப்புறம் போட்டுக்கலாம் ஐயா. இங்கே 50 நாட்களாக விவசாயிகள் உங்களுக்கு இந்த முறை சாகுபடி பொய்த்து போன நிலையில் இருக்கிறாங்க, நீங்கள் 6 நாளில் வேளாண் பட்ஜெட் கொடுக்கணும், தண்ணி இல்லாமல் என்ன பட்ஜெட் கொடுத்து என்னன்னு கேட்குறாங்க. இந்த நேரத்தில் இந்த அரசியல் சண்டை தேவையாங்கிறத கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடும் அக்கறையோடும் நம்முடைய அரசியல் கட்சி தலைவர்கள் யோசிக்கணும். அரசியல் மாச்சரியங்களை ஓரம் வச்சுட்டு அந்த விவசாயிக்கான நியாயம், அதற்கான வழிமுறைகளில் ஒரே புள்ளியில் நில்லுங்கன்னு தான் இந்த நேரத்தில் நம்ம கேட்டுக்கு விரும்புகிறோம். நீங்கள் அரசியல் சண்டையை இதை முடிச்சுட்டு கூட போடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. கண்டிப்பாக அனைத்து கட்சிகளும் இந்த இடத்துல அரசியலை ஒதுக்கி வச்சுட்டு தமிழ்நாட்டுக்காக நிற்கணுங்கிற ஒரு பார்வை வச்சுருக்கீங்க. இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா திமுக 3ஆம் தேதி வந்து விவசாயிகளுக்கு எதிராக செயல்படக்கூடிய தமிழக அரசை எதிர்த்து வந்து போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இதை எப்படி ஒரு சாதாரண அரசியல் நிகழ்வாக பார்க்கலாமா, எப்படி பார்க்கலாம்? இல்லை, அந்த தேதிங்கிறது கவனிக்கத்தக்கது. முதலமைச்சர் அங்கே போனால் 3ஆம் தேதி போகலாம்ங்கிறது இப்போ வரைக்கும் கர்நாடகா தரப்பிலிருந்து உறுதி பண்ணிட்டாங்க. ஆனால் தமிழ்நாடு தரப்பிலிருந்து தகவலாகத்தான் இருக்கிறது. ஆகஸ்ட் 3ஆம் தேதி நண்பகல் 12 மணிக்கு சந்திக்கிறாங்க மாதிரி கூட மதியம் சந்திச்சுட்டு நாங்கள் ஹெலிகாப்டர் ரெடியாக வச்சிருக்கோம் அவர் சொல்லிட்டார். இவங்க கமிட் பண்ணாத வரைக்கும் என்ன பிரச்சனைனா, இவங்க கிட்ட தகவலாக கட்சியாக இருந்த போதும் வெளியிட்டாங்க. அரசான பிறகு நீங்கள் எப்படி கசிய விடுவீங்கிறதே சிக்கலுக்குரியது. அன்றைக்கு நாங்கள் அதே நாளில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறோங்கிறது திமுக அந்த தேதியை குறிப்பிட்டதில் அதுலேயும் அன்னைக்கு எது நியூஸாக இருக்கணுங்கிறது இருக்கு இல்லையா. அங்கே அவங்க பேசும்பொழுது தான் என்னன்னாலும் எதிர்கட்சி ப்ரோக்ராமை தாண்டி ஒரு பிரேக்கிங் வருதுன்னா முதலமைச்சர் தான் எடுத்து போட போகிறாங்க. பட் அன்னைக்கு நியூஸ் சைக்கிள்குள்ளே இங்கே அவர் அங்கே இங்கிறது கிளம்புறதுலேருந்து அதே பேரலாக நாங்கள் ஒன்று நடத்தி அதை எடுக்கிறோம் என்கிற வகையில் ஒரு போராட்டமாக அதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது அப்படி பார்த்தா மேட்டூர் அணை திறக்காமல் வந்த அறிவிப்பு வந்ததுமே நீங்கள் அடுத்ததில் இருந்தே கூட டெமான்ஸ்ட்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். விவசாயிகள் தலைநகர் வரைக்கும் வந்து போராடினாங்க. எக்மோரில் ஒரு முறை போராட்டம், அதற்கு பிறகு தலைமைச் செயலக வாசல்லே போராட்டம், மரியாதை நிமித்தமாக கூட நீங்கள் சந்திச்சிருந்துருக்கலாம். அதுக்கு பல காரணங்கள், அவங்க ஏன் அமைதியாக இருந்தாங்கிறதுக்கு அவங்க நியாயங்கள் சொன்னாலும் அப்படி வந்தபோது யாரும் போய் சந்திக்காததுங்கிறது கேள்வி எழுப்பும் தான். பட் அதை தாண்டி அந்த நாளில் அந்த கோரிக்கை அடுத்த கட்டமாக அவங்க எப்படி கொண்டு போகிறாங்க, இதை வாங்கி தருவதில் விவசாயிகளோடு நீங்கள் எப்படி நிற்கிறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய உண்மையான அக்கறையை வெளிப்படுத்துவதாக இருக்கும். போராட்ட வடிவங்கிறது அது அவங்களுக்கான உரிமை. அந்த தேதியை எடுத்ததில் ஒரு அரசியல் நோக்கம் மிக நிச்சயமாக இருக்குது, அரசியல் கணக்கு மிக நிச்சயமாக இருக்குது. கண்டிப்பாக இப்போது இதே மாதிரி இன்னொரு போராட்டம் வந்து பார்த்தோம்னா
தீகா வந்து இப்போ நீட் விவகாரத்தில் போராட்டம் நடத்துறதுக்காக அனுமதி கேட்கும் பொழுது காவல்துறை அனுமதி மறுத்திருக்கு. இந்த இடத்துல தங்களுடைய கொள்கை தலைவர்களில் முதன்மையானவரை வச்சிருக்காங்க தந்தை பெரியாரை. இப்போ திராவிடர் கழகத்துடைய போராட்டத்துக்கு அனுமதி மறுக்கிறாங்கன்னு சொல்லி பல்வேறு கட்சி தலைவர்களும் இதற்கு வந்து கண்டனங்களை வந்து பதிவு செஞ்சுட்டு வராங்க. இதை எப்படி பார்க்கலாம்? ஆக்சுவலாக அது 2 விஷயங்களுக்காக வாகன பேரணி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அவங்களுடைய இளைஞரணி, மாணவரணி மற்றும் மகளிர் அணின்னு நினைக்கிறேன், இவங்களுடைய இருசக்கர வாகன பேரணி நேற்றைக்கு தொடங்கி 3 நாட்கள் நடப்பதாக இருந்தது. இதில் என்னென்னா, அவர் பதவி ஏற்றுவிட்டு நேரடியாக நேரு ஸ்டேடியத்திலேருந்து அப்படியே போனது பெரியாரினுடைய திடலுக்கு தான். அங்கே போயிட்டு அவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்களை சந்திச்சுட்டு அவர்கிட்ட பேசிட்டு அதுக்கு பிறகு வந்தார். இப்போ இங்கே என்னென்னா, நீட் இடபிள்யூஎஸ் 2லும் இதில் நீட்டு தொடர்பானதில் தாவேகா நிலைப்பாட்டை சொல்லிட்டாங்க. இடபிள்யூஎஸில் அவங்களுடைய நிலைப்பாடு என்னங்கிற கேள்வியும் நமக்கு இப்போ வரைக்கும் தெரியல. அவர்களாக அதை சொன்னாங்கன்னா தான் அது நமக்கு தெரிய வரும். இதை தாண்டி அவங்க அதாவது இருசக்கர வாகன பேரணிங்கிறது முறைப்படி அனுமதி. ஏன்னா அவங்க இத்தனை ஆண்டுகளாக போராட்டம் நடத்துகிறாங்க. என்ன ப்ரொசீஜர், அந்த லேப்ஸ் டெக்னிக்கலாக இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி என்றால் இந்த அரசு எதை சொல்ல விரும்புகிறது? நேற்றைக்கு ஏறத்தாழ தோழமை சக்திகளாக அவங்களோட கூட்டணியில் இருக்க அத்தனை பேரும் இதை வந்து இது வியப்பளிக்கிறதுன்னு திரும்ப அவர்கள் சொல்கிறாரு. வன்மையான கண்டனம்னே பே சண்முகம் அவர்களில் தொடங்கி வீரபாண்டியிலிருந்து எல்லோரும் நகர்றாங்க. அப்போ இந்த அரசாங்கத்துக்கு என்ன தயக்கம் இருக்கிறது? அதாவது பாஜகவை எதிர்ப்பது, நீங்கள் எதிர்க்கலை, நாங்கள் இணக்கமாக இருக்கோன்ட்டீங்க. ஆனால் மற்றவர்கள் போராடுவதை கூட இதை நீங்கள் ரிவர்ஸில் யோசிச்சா 2017க்கு பிறகு அப்போது இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் பல போராட்டங்கள் நடக்கும். இத்தனைக்கும் அவர் பாஜகவோடு கூட்டணியில் தான் இருந்தார். இங்கே சிஏக்கு எதிர்ப்பில் தொடங்கி பல போராட்டங்கள் பாஜக எதிர்ப்புக்காக இங்கே அவ்வளவு கருப்பு கொடி கட்டிட்டு கருப்பு பொருள்னு எடுத்துகிட்டு எல்லாமும் நடந்தது. அந்த ஒரு ஸ்பேஸை விட்டுட்டா அவங்க அதை தாண்டி எதுவும் செய்ய மாட்டாங்க. நீங்கள் அதை அடக்கி வைக்கும்போது அது ஏதோ ஒரு பாயிண்டில் வேறு விதத்தில் அது வெளிப்படுவதற்கு வெடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? வெடிப்பு நம்ம மீன் பண்ணுறது அந்த போராட்டம் வந்து வேற ஒரு கொதிநிலைக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்காங்கிற இடத்துலேருந்து நான் அதை பதிவு பண்ணுறேன். தீகா இது வரைக்கும் சமீப காலகட்டத்தில் நடத்திய போராட்டங்கள் எதுவும் உங்களுக்கு அசாதாரணமாகவோ இல்லை அசம்பாவிதம் நடந்ததோ ஒரு இடத்துலையும் நடந்ததில்லை. அப்படின்னா இது வந்து ஏன் செய்கிறார்? அப்போ பாஜக எதிர்ப்பில் வெறும் நிர்வாக ரீதியிலாக மட்டுமல்ல, சித்தாந்த ரீதியிலாகவே அவர்களுக்கு தெளிவில்லாமல் இருக்கிறதா தாவேகாவுக்கு என்கிற கேள்வி தான் நமக்கு இதில் எழுது. இப்படியான விஷயங்களில் முதலமைச்சரையே கூப்பிட்டே கூட தொடங்கி வைக்க சொல்லி மேபி அடுத்து வீரமணி அவர்கள் முயற்சி செஞ்சால் எப்படி அது போகுதுங்கிறத நம்ம பார்க்கணும். இது ஆக மொத்தம் சரியான ஒரு விஷயம் அல்ல. நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு போராடலைன்னா தான் காவல்துறையினர் அப்புறப்படுத்துகிற சூழல் வருது அறவழிகளேன்னு ராஜ்மோகன் அவர்கள் மாணவர்களுக்காக சொன்னார். இப்போது ஐயா வீரமணி அவர்களுக்கு எதுவும் அவர் அரசின் சார்பில், நம்ம தனிப்பட்ட அமைச்சரை சொல்லலை, அவர் எதுவும் ஆலோசனை வழங்க விரும்புகிறாரா நம்ம தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். இப்போ வரைக்கும் அரசியல் தலைமை இதுக்கு பதில் தெரிவிக்கலை. காவல்துறை முதலமைச்சருக்கு கீழே தான் வருது. அவங்க கொடுத்தாங்கன்னா தான். ஏன்னா இது இப்படி இணக்கமாக இருக்கக்கூடிய அல்லது நட்பு சக்திகளாக பார்க்குறவங்களுக்கே இப்படின்னா எதிர்கட்சிகள் வரும்போது இப்போ ஆகஸ்ட் 3 திமுக போராட்டத்துக்கே பெர்மிஷன் கொடுக்குறாங்களா நம்ம பார்க்கணும். அதுவும் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய இடமா தான் இருக்கும். நிச்சயமாக சர்வதேச அளவில் மிக முக்கியமான ஒரு செய்தி அப்படின்னா, இப்போ மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா ஈரான் யுஎஸ் இடையில் வந்து போர் வந்து மறுபடியும் தொடங்கியிருக்கு. இதில் குறிப்பிடத்தகுந்த விஷயம் வந்து இப்போது தினமணியில் நடுப்பக்க கட்டுரை ஒன்று எழுதியிருக்காங்க. இப்போது வீட்டோ அதிகாரம் இருக்கிற வரைக்கும் ஐநாவில் எந்த விதமான தீர்மானமும் நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக அவங்க குறிப்பிடக்கூடிய விஷயம், இப்போ இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் சரி அணு ஆயுதங்களை தயாரித்து வச்சுருக்காங்க. இவங்க ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க மேலே போர் தொடுக்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இது எப்படி? அதாவது அடிப்படையில் அது ரொம்ப விரிவாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய ரொம்ப நுட்பமான பல்வேறு விஷயங்களை பேசக்கூடிய ஒரு கட்டுரையாகத்தான் இருக்கிறது. ஒரு ஆய்வாளர் ஐயா அவர்கள் பல விஷயங்கள் அதில் இதற்கு முன்பாக இன்றைய சூழலோடு எப்படி பொருத்தப்பாடு, 2ஆம் உலக போருக்கு பிறகு என்னென்ன விஷயங்கள் நடந்தது, அதே போல் கோல்டு வார்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த காலகட்டம் பனிப்போருக்கு பிறகான விஷயங்கள் எல்லாம் விரிவாக எழுதியிருக்கிறாங்க. நமக்கு அதில் என்னென்னா, நீங்கள் ஒரு போரின் மூலமாக அமைதியை நிலைநாட்டுவதுங்கிறதே நமக்கு நகைமுறைனாக இருக்குது. இவர் தம்பி படத்தில் சீமான ஒரு வசனம் வச்சுருப்பார்ல, சைலன்ஸுங்கிறதே எங்கள் சத்தம் போட்டு தானே சொல்ல வேணுங்கிற மாதிரி, எதுக்கு சார் போரிடுறீங்க, அமைதியை கொண்டு வர வேண்டாமாங்கிறதே எவ்வளவு நகைப்புக்குரியது. இதில் அடிப்படையில் தன்னுடைய வல்லாதிக்கத்தை உலக நாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் அமெரிக்கா அவங்க நேரடியாக உள்ளே போகாமல் யாராவது 2 பேரை அடித்துக்கொள்ள வைப்பதன் மூலம் இருக்கக்கூடிய சக்திகள் ஆளுக்கு ஒரு பக்கமாக பின்னாடி போய் ஆயுத வியாபாரத்துக்காக தான் எல்லா போரும் ஏதோ ஒரு நாட்டின் மீது 2 நாடுகளுக்கு இடையில் மூட்டிக்கொள்ளப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதற்கான சந்தை அவ்வளவு பெரியது. இதில் ஐநா குறித்து அவர்கள் சொல்வது, ஐநா ஏறத்தாழ கடந்த 25-30 ஆண்டுகளாகவே ஒரு பல்லில்லாத அமைப்பாகத்தான் அது இருக்கிறது.
ஏதோ ஒரு வகையில் கூட்டுவாங்க. அப்புறம் அங்கே வீட்டை போக இருக்கிறவங்க அதை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு போயிடும். ஆதரவு எதிர்ப்புன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க, இவங்க வந்து மொத்தமாக நகர்த்திடுவாங்க. அப்போ எதையுமே செய்ய முடியாது. நீங்கள் ஐநா சொல்வதெல்லாம் நாங்கள் கேட்க முடியாதுங்கிற இடத்துக்கு தான் அமெரிக்கா வெளிப்படையாகவே பல விஷயங்கள் அவங்க செயல்படுறாங்க. இப்போ சமீபத்தில் இதுலேயே ஒரு பார்வை என்ன இருக்குன்னா, இதை எதற்காக இப்போ நடுவில் போர் நிறுத்தம் அல்லது அமைதி பேச்சுவார்த்தைன்னு போனாங்கன்னா, 2 தரப்பிலும் ஆயுதங்கள் குறைந்திருந்தது. அமெரிக்கா அதை செறிவூட்டி கொள்வதற்கும் ஆயுதங்களை கூடுவதற்காக தான் அவங்க இந்த இடத்துக்கு போனாங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாங்க. இது மீண்டும் தொடங்கி இருப்பது என்பது சர்வதேச சமூகத்துக்கே கொஞ்சம் சிக்கலான செய்தி தான். எப்படி அதை எதிர்கொள்ள போகிறாங்கங்கிற சவால் ஒட்டுமொத்த உலக சமூகத்துக்குமே இருக்குது. கண்டிப்பாக சார், நிறைய செய்திகள் குறித்து விரிவான பார்வை வழங்கியமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி நேர்களே, இன்று அச்சும் அசலும் நிகழ்ச்சியில் ஊடகவியலாளர் புன்னைவளவன் பல்வேறு செய்திகள் குறித்த பல கோணங்களை நம்மோடு முன்வைத்திருக்கிறார். மீண்டும் நாளை அச்சும் அசலும் நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.